அண்ணாமலை வந்து அந்த கட்சியில் வளரக்கூடாது, அழிஞ்சு போகணும், 10 ஒரு ஆளாக இருக்கணுன்ற இதில் போட்டு அஜெண்டா போட்டு வேலை செய்கிறாங்க. 98% அண்ணாமலை தான். பிடிக்கல, வளர்ச்சி பிடிக்கல, அந்த நோக்கத்தில் செய்கிறாங்க. அவர் ஒரு பொறுமையும் நிதானமும் சகித்தன்மையோடு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கார், அகிம்சையை கடைப்பிடிக்கிற தலைவராக இருக்கார். இந்த இடத்துல தான் அண்ணாமலையை பார்த்து வேக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி இந்த சிங்கம் இப்படி இந்த ஆயிட்டுற மாதிரி அந்த சிங்கத்தை வந்து சாட்சி போட்டாங்க. இந்த அவர் விலகினதுக்கான காரணம் இதுதான். அரசியல் விலகணும்னு நினைக்க மாட்டாங்க, அவரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாஜக குறிப்பாக நயனா நாகேந்திரலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரிடம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அண்ணாமலை மிகப்பெரிய ஆளுங்க, மிகப்பெரிய மோசம் சொல்லி தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாமலைகிட்ட பார்த்தா கும்பிடுவார். ஸோ மிகப்பெரிய சதி அண்ணாமலைக்கு நடக்கப்பட்டிருக்கு. அவரை அழிக்க வேண்டும், சாதாரண சுப்பிரமணிய சாமி ஆளாக்குன்றதான் பிஜேபியோட ஒட்டுமொத்த எண்ணம். அப்புறம் அங்கே அண்ணாமலை எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. கட்டாயம் அண்ணாமலை எலெக்ஷன் பிறகு வந்து தான் ஆகணும், வெளியே வந்து தான் ஆகணும், அமைப்பு தொடங்கணும், இல்லை அரசை விட்டு வெளியே போகணும். அந்த ஆப்ஷன் தான் இருக்க ஒழிய இந்த பாஜக கூட்டணி அது கூட்டத்தில் போய் இணைஞ்சிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு எடப்பாடி சொல்லி சொன்னால் அதை விட கேவலமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நகர்வு நோக்கி போக மாட்டாருன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன்.